விசாரிக்க போன வீரனுக்காக மட்டுமே வாசல்ல கண்ணை வச்சு அங்கிட்டு இங்கிட்டு பொலாத்திக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்காரு. நேரம் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஓட்டமா ஓடுது. மன்னனோட மனசும் அந்த பொண்ணு நினைப்புக்கு பின்னாடி ஓடுது. அது கூடவே கண்ணு ரெண்டு வாசல் பக்கம் நொடிக்கு ஒரு தடவை போகுது. மன்னரோட பொறுமையை ரொம்ப சோதிக்காம அந்த வீரனும் வந்து சேர்ந்துறான். என்ன விவரம் சொல்ல போறான்னு ரொம்ப எதிர்பார்ப்போட மன்னன் அவனோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன வீரனே, போன வேலை என்னாச்சு? நான் சொன்ன அடையாளத்துல உள்ள அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அந்த பொண்ணை பத்தின தகவல் உன்னால விசாரிக்க முடிஞ்சதான்னு பரபரப்பா மன்னன் கேட்கிறாரு. மன்னா, நீங்க சொன்ன இடத்துல நீங்க சொன்ன அடையாளம் உள்ள அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொண்ணோட விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஊரு ஏகாலி வேலன் வீட்டு பொண்ணு தான். நீங்க பார்த்த அந்த பொண்ணுன்னு வீரன் சொன்னதும் மன்னருக்கு ஏகாலி வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமன்ற யோசனை எல்லாம் போகவே இல்லை. உடனே அந்த வீரன் கிட்ட நீ போய் அந்த ஏகாலிய பார்த்து மன்னர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு, நீங்க நாளைக்கு காலையில அரண்மனைக்கு வந்து மன்னரை பாப்பீங்களா? உங்ககிட்ட மன்னர் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு தகவலை சொல்லிட்டு வான்னு அந்த வீரனை வந்த கையோட திருப்பி அனுப்புறாரு. அந்த வீரனும் மன்னர் சொன்னபடியே ஏகாலிய தேடி பிடிச்சு மன்னர் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லிடுறான். அதை கேட்டதும் வேலனுக்கு மனசுக்குள்ள 1000 கேள்வி போடுது. மன்னர் எதுக்காக நம்மள வர சொல்லி இருக்காரு? நமக்கு தெரிஞ்சு எந்த தப்பு தண்டாவும் நம்ம பண்ணலையே. மன்னர் என்ன பேச போறாரோ ஏது பேச போறாரோன்ற குழப்பத்துல அரண்மனையில இருந்த ஆள் வந்ததை வீட்டுல யாருகிட்டையும் சொல்லாம விட்டுறாரு. பொழுது விழுந்துருச்சு. வேலனுக்கு தூக்கமே வரல. அசந்து தூங்காமலே அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருச்சு. மன்னர் சொல்லி அனுப்பின மாதிரியே சொன்ன நேரத்துக்கு அரண்மனைக்கு வந்து சேர்றாரு. வேலனோட வருகை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மன்னனுக்கு வேலன் வந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே அவனை காக்க வைக்காம உடனே கூட்டிட்டு வர சொல்றாரு. உள்ள வந்த வேலன், மன்னா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொல்லி இருந்தீங்களா? அரண்மனை வீரன் ஒருத்த வந்து சொன்னா. என்ன ஏதுன்னு காரணம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பு தண்டாவும் பண்ணல. மன்னை என் மேல கோவமா இருப்பீங்களோ என்னமோன்னு பொழுது விடிஞ்சதும் வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம அரண்மனைக்கு ஓடி வந்தேன். எதுக்காக வர சொன்னீங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. அதை தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கும்னு வேலன் மன்னன் கிட்ட கேக்குறான். அதுக்கு மன்னர், நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நீ எந்த தப்பும் பண்ணல. நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறதும் இல்ல. நான் உன்னை வர சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, நேத்து நான் நகர்வலம் வரும்போது வீதியில விளையாடிக்கிட்டு இருந்த பொண்ணு ஒன்ன பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க சொன்னேன். அப்படி விசாரிச்சு பார்த்ததுல அந்த பொண்ணு உன்னோட பொண்ணுன்னு தெரிய வந்துச்சு. அதனாலதான் பொண்ணை பெத்த உன்கிட்ட சம்மதம் கேட்கறதுக்காக உன்னை நேரில் வர சொன்னேன். உன்னோட பொண்ணை இந்த ஊரு மன்னனான எனக்கு கட்டி கொடுக்க உனக்கு சம்மதமானு மன்னர் கேட்கிறாரு. மன்னர் இப்படி கேட்டதும் வேலனுக்கு தலையில இடியறங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏகாலி வீட்டு பிள்ளைய மன்னருக்கு கட்டி கொடுத்தா சரியா வருமான்னு வேலனுக்கு தயக்கம் வேற. கட்டி கொடுக்க முடியாதுன்னு நேரடியா சொல்றதுக்கு பயந்துகிட்டு, மன்னா, அந்த பொண்ணு என் வீட்டுல வளருதே தவிர